எந்த சாமி கடை வெட்டுறாங்க, எவத்தை வெட்டுறாங்க, என்ன கடை, வெள்ளாட்டு கடையா, செம்பியாட்டு கடை வெட்டுறீங்களா இல்லை பன்னி குட்டி வெட்டுறீங்களான்னு என்னங்க இருப்பேன். நீயும் பெரியமா என்னென்ன பண்ணிட்டீங்க? அடுப்பு உடஞ்சி போச்சு. நான் தூங்கி போன சாக்கில் நீங்களே வீடியோ எடுத்துட்டீங்க. என்ன பண்ணுறது? ஹைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. வீடியோ எடுத்து நீ பார்த்துக்க. நான் எழுதான் சொல்லிட்டு எங்கே இருந்தீங்கன்னா இது ஊற்ற மருந்து ஊற்ற சவனா போத்தா சரியாக போயிடும். மாடு போட்டிக்கு சரியா அந்த விளக்கமாத்துக்கு சொல்லி விட்டு கலவை அப்படியே எவ்வளோ தள்ளி விட்டு எப்படி உடஞ்சி? தெரியலையே. ஆடு உடச்சிருக்குமா? ஆடு உடச்சிருக்காதுமா. கிடாய் வச்சவே இது ஒட்ட வச்சுக்கிறோம். இல்லையா வாங்கினே சொல்லணும். அம்மா சேர்த்துருங்க. வசி பூனை உடச்சு போடுங்க வசி. ஆமா அவ அப்படியே அவ கை இது பேர் பெரிய கையா. இப்பதாங்க வச்சு கலவை போட்டுக்குது. அதே மாதிரி சொல்றேன். அதே சொல்றேன். அது குடையாதம்மா. அப்புறம் அந்த சைடு முட்டுட்டு போயிடும். அதுக்கும் உள்ள நல்லதான் இருக்குது. கசி வாந்தி வர மாதிரி இருந்தால் எடுங்க. அம்மா எல்லாத்தையும் கட்டில் தூக்கி கொண்டு போய் அந்த காட்டில் தான் ஒரு சொட்டையாத்தங்க தலை காடும். யாராக இருக்கலாம் வாந்தி வருதா கட்டில் தூக்கி அதை போட்டுருங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு கசி கசி. நான் மாவு வெட்டிச்சா நீ தோசையை சொல்லலையா ஆயா ரெண்டு பேரும்? பின்னாடி இங்கே போட்டுக்கிட்டுதா நல்லா இங்கே வச்சுடலாம். இது எப்படி வச்சுட்டுச்சுன்னு தான் தெரியல. நீங்கள் பேசாமல் எடுத்துகிட்டு உள்ள பானை வச்சுட்டா குழிப்பண்டி அடுப்பு அப்போ தான் நல்லா எரியும். ஆயா அப்படித்தான் வச்சுக்குது. சோறு டக்குன்னு வந்து போயிடுது. போதுமா? விடி விடிய கழிச்சு தின்னுட்டுக்கிட்டான் விடாயா. யார்கிட்ட பாப்பா ஃபோன் பேசுகிறா? ஆயிட்டியா அம்மா? அதே கொத்துறா அம்மா? அதே கொத்துறா. ஃபர்ஸ்ட்லாம் புது புது அடுப்பை எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால 10 ரூபா 250 ரூபா போட்டு எடுப்பு. 250 ரூபாய் எங்கள் தாத்தினார். 250 ரூபா. அம்மா இப்போ ஏறிக்காது அடுப்பு. இப்போ இந்த அடுப்பு எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? 200 ரூபாய்க்கு எடுத்த அடுப்பு. அதுக்கு 1008 தரம் ஒட்டு போட்டேன். சூடு காரில் ஒட்டியும். இன்னும் காரில் கூழ் காசில் அடுப்பில் சோறாக்கு. நாளைக்கு நாளைக்கு கோயிலாக வீட்டு கறி கடைக்கறிக்கு அப்பா வரலையாம்மா? அப்பா வேணும்னே சும்மா பேசுதான். அதெல்லாம் ஊட்ட மாட்டேன்ட்டாங்க.
ஆஹா அந்த வாட்டர் கேன் வச்சிருக்கீங்கனால ஊற்றவே மாட்டேன்ட்டாங்க. அந்த வாட்டர் கேன் வச்சிருக்காங்கல்ல தாய்கள ஊற்றவே மாட்டேன்ட்டாங்க. நான் போதுமே என்னமா கொத்துறேன்னா வாங்குறேன்னு சொல்லி வாட்டர் கேன் வந்தாரு. வாட்டர் கேனுக்கு ஊற்ற மாட்டோம் அப்படின்ட்டாரு. நான் ஊற்றாம அப்புறம் என்ன ராமேஸ்வரத்தில் தீர்த்தமா? பசி ராமேஸ்வரத்தில் தீர்த்தமா? அப்புறமேட்டு கோயிலுக்குள்ள வந்து தீர்த்த பாட்டுன்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ நாளாக கடைக்கு போகலப்பா. இப்போ நாளாக போகல, நீயே போயிட்டோம். எங்கேம்மா இருக்குது? நான் பிடிங்க என்ன தண்ணி வைக்கல நேற்று வந்து. சுத்தம் போயிட்டு மறுபடி வருது. என்ன பண்ற? சேலம் போய் ராமேஸ்வரம் போகும்போது ஸ்ட்ரெயிட்டா ராமேஸ்வரத்துக்கு ஏறணும். இது வரைக்கும் போட்டால் தான் கஞ்சி வச்சு குண்டா வைக்க முடியும். இன்னும் குண்டா மணல் என்னட்ட ரெம்சண்ட் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 450 ரூபா. நான் போனது அதிகம். வரக்குள்ள தான் டிக்கெட் கம்மி. ஏப்பா? ஆமாம், வரக்குள்ள இப்போ வரக்குள்ள 700-800 கம்மி. இப்போ தலையாம எப்படி போட்டு வச்சுட்டு இருக்கிற? கை வேணுங்களா? அதெல்லாம் எதுவுமே தெரியல. நாங்க எதுவுமே வாங்கவே இல்லை. அப்புறமா கொஞ்சம் ஆயிரலையாம்மா? இனிமேல் தான் இருக்கேன். தோசை மாவு ஆயா காய்ச்சி போனோம். அவர் ஆயா வந்து இட்லி தோசை வாங்கன்னு சொல்லி அப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த மாவுல கோதுமை மாவு கலந்துட்டாங்க. சரிங்க. சரிங்க. இன்னைக்கு காலேஜ் லீவ் மத்த பறித்து போயிட்டு. நான் ஊருக்கு அன்னைக்கு போறீங்க? நாளைக்கு நாளைக்கு ஆகிட்டு போயிட்டு வரியா இல்லை? கோசி அம்மாவுக்கு வந்து அப்படியே முடிவு முடிஞ்சு வா கோசி. அவ்வளோப்பா கோசி முடி இதாக்குது கோசி. வா கோசி. அட எனக்கு தெரியாத ஒன்றும் கூப்பிட்ற. வா. எனக்கே தெரியாது. வா பரவாயில்ல வா. அட சும்மா லைட்டாக வந்து உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்சுடுவா. அப்புறம் முடியெல்லாம் என்ன தைச்சிக்கிறீங்க நீங்கள்? என்ன முடி? கோழி முடி. எப்போ சோத்திங்க இடமே இல்லையா? அடுப்பு மேலே கூட உட்காந்துங்க அப்பா விட்டா. கறி கால் போதும் அது போதும். கறிச்ச 2 கறி. நீ வந்து வந்து காரில் கூப்பிட்டு போனாங்க. போதுமா? நான் பாலிஷ் போட்டாலும் நாளைக்கு பொறிஞ்சுமா. ஆட்டு விட்டு யூரின் விட்டா ஆட்டு வீட்டில் யோசித்தே இருக்குது. அவர் எப்படி யூரின் விடாமல் இருக்கும்? போதும் போதும். விஷம் மண்ணில் போட்டுக்கோங்கம்மா. அத்தை நெய்ஸு.
இதே இந்த ஆட்டுக்குட்டி மூடுற மூத்திரத்தில் போயிடுது. மண்ணால் போட்டால் பறிச்சு நல்லா பறிச்சுக்கும். நல்லா சூடாக மண் வெதுன்னு இருக்கும். ஏண்டா எந்த சாமி கடை வெட்டுறாங்க, எவத்தை வெட்டுறாங்க, என்ன கடை, வெள்ளாட்டு கடையா, செம்பிளியாட்டு கடை வெட்டுறீங்களா இல்லை பன்னி குட்டி வெட்டுறீங்களான்னு என்னங்க கேட்பேன். பிள்ளைங்களுக்கு மொட்டை அடித்து கிடா வெட்டுறங்க வாகான்னு சொன்னான். நான் 2 தரம் 3 பண்ணிவிட்டு நீங்கள் போனே எடுக்கலாம்ண்ணா. விளக்கமெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நானே இங்கே பால் பீச்சரை வச்சுருக்கிறேன். இப்போ ஒன்னாட்டம் நீ தின்னுபிட்டு கூட பண்ண முடியாதுன்னு உட்காந்துக்கிற. அதுமாரி நான் உட்கார முடியுமா? திங்க ஜோத்துக்கு நான் வேலை செஞ்சாகணுமே. சும்மா அடுப்பு போட்டாச்சுல்ல, இன்னும் உடையதில்ல. உடையிற அன்னைக்கு உடையும், இன்னைக்கு உடையாது. சரி தண்ணியார் இன்னைக்கே கூட உடஞ்சி போயிடும் ஆட்டுக்குட்டி விட்டா. சரி எந்திரிமா. போவையோ இருப்பையோ எனக்கு தெரியாது. தட்டு 8 நாளைக்கு அறுக்கணும் அந்த காடு. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமையா? அடுத்த வாரம் வரைக்கும் அறுக்கணும் தட்டு. என்னமோ எல்லா வேலையும் அரைக்க வச்சுட்டு போகிற மாரி அந்த சாணி கூட அல்றதில்ல. ஒரு நாளைக்கு சாணி அள்ளி போடுற தட்டை இருக்கிறதில்ல. அதை ஒரு தட்டை எடுத்து அங்கே போட்டு போகணும். மறுபடியும் வரணும். என்ன மட்டும் என்ன எரிஞ்சு அடிச்சு பெற்று விட்டுக்கிறாங்களா? பொம்பளைங்க வேலை செய்கிறாங்களோ கூட தானே. சரி ஒருத்தர் வந்து எப்படி வச்சு வராயிட்டுங்க 7 மணிக்கு ஒரு வேலைக்கு. நம்ம ஹலோ அக்கா, அந்த அண்ணன் என்ன பண்ணுது? அண்ணன் எந்திரிக்கவே இல்லைக்கா. ஐயோ வர சொன்னாங்கக்கா பியா வேலைக்கு. பொம்பளையாக இருந்தாலும் யாருக்குமே சோறாக்கி போடணும். அவள் வேணா ஆயிடுச்சுன்னுங்க. உங்களுக்கு சோறாக்கி போடுறதுக்கு தான் என்ன பெற்று விட்டுக்கிறாங்களா? காசி அப்பா கொஞ்சம் சட்னி ஊற்று. நான் தண்ணி ஆகலப்பா. சோறாக்கி போடுறதுலேயே அந்த சோறு மாதிரி பேச்சு வேலையை ஒன்று போயிடும். அப்படியே சட்னி வச்சுருவோம் காசி. அப்படியே முடிஞ்சா தண்ணியாசம் கொண்டாவா? தண்ணியாசம் என்ன தோசையா? பேச்சதே மறுபடியும் சோறு அது சோறுத்தீங்களாயா? சட்னி தோசை எல்லாம் ஒரே இதில் ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தோசை போட்டு சட்னி ஊற்றிக்க மாட்டேன். அத்தான் சின்னத்தாக்குது அதுலேயே எல்லாம் தண்ணி எனக்கா? காய்ச்சி தண்ணி கேட்டு தண்ணி அந்த முடிஞ்ச கேட்டு போனாட்டு போறது. நீ வெறும் ஆயிலா வருதுப்பா. தண்ணீர் வெறும் 1000 ரூபா சரிக்குது. என்னது? இல்லை அந்த சைடு இப்போ எது எப்படி மேடை விட்டோம் பூச்சா விட்டோமா? இது மாரி பூச்சிருந்தா மாசு விடுமா அடுப்புண்ணா. இது எதுவுமே இருக்குதா? ஆடு மாடுலாம் இருக்குதா? அப்புறம் முளைய தான் செய்யும். நாம் கூட வண்டியில் விட்டு உடச்சிடும். அப்படி தான் உடச்சி விட்டீங்களா என்னமோ தெரியல. ஏன் மாட்டு மட்டும் திங்குது, மீதி மாதிரிலாம் படுத்துக்கிச்சு. அதனால நப்பமாக இருந்தால் போடுறேன். பார்த்தீங்கன்னா அடுப்பு உடஞ்சிருச்சு. அதை தான் அம்மா சரி பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன், அதாவது அதுக்கு போகிறதுக்கோசரம் அப்பாவும் அம்மாவும் நீ போகிறேன் நான் போகிறேன். அம்மாவுக்கு போகிறேன்னாங்க, அப்பா நான் வரல, நீங்கள் அப்படி இப்படி மாற்றி பேசியே இருந்தாங்க. எனவே அதெல்லாம் வந்து கண்டிப்பாக 2 பேர் போயிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.